जीवन तब सुधरेगा जब आपका जनता का राज होगा. தேர்தல் வியூக வகுப்பாளர், அரசியல் சாணக்கியர் என்றெல்லாம் கூறப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய கட்சி அவரது சொந்த மாநிலமான பீகாரிலேயே படு தோல்வியை சந்தித்துள்ளது. பீகாரில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி சார்பாக போட்டியிட 4 வேட்பாளர்களில் 3 பேர் டெபாசிட் இழந்தனர். 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மோடி அலை வீச காரணமாக சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மமதா பானர்ஜி, ஜெகன்மோகன் ரெட்டி என பலர் ஆட்சியை பிடிக்க வியூகங்களை வகுத்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நேரடி அரசியலுக்கு வர திட்டமிட்ட அவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கினார். நிதி நெருக்கடிகளை தவிர்க்க மது விற்பனைக்கு அனுமதி, முதியோர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம், மகளிருக்கு குறைந்த வட்டியில் கடன் என பல திட்டங்களுடன் களத்திற்கு வந்தார் PK. கட்சியில் தான் எந்த ஒரு தலைமை பதவியையும் வகிக்கப் போவதில்லை என்றும் தொண்டர்கள்தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அறிவித்து சர்க்கார் பட பாணியில் அரசியலுக்கு வந்த பிரசாந்த் கிஷோருக்கு முதல் தேர்தலே சறுக்கலாக அமைந்துள்ளது. YSR காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அமைக்க காரணமாக சொல்லப்பட்ட PKவின் வியூகங்கள் அவரது சொந்த கட்சிக்கு கை கொடுக்கவில்லையோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. பந்தயத்தில் வெல்லும் குதிரைகளில் மட்டுமே பந்தயம் கட்டக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர் என்ற விமர்சனம் அவர் மேல் எப்போதும் இருந்திருக்கிறது. நல்ல செல்வாக்கோடு இருக்கும் கட்சிகளுக்குத்தான் பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். புதிய கட்சிகளுக்கு அவர் வியூகங்களை வகுத்து ஆட்சி அரியணையில் ஏற்றியதில்லை. அதே போல பிரசாந்த் கிஷோர் ஒரே மாதிரியான ஃபார்முலாவையே எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அவர் வியூகம் வகுத்து கொடுத்த அனைத்து கட்சிகளும் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தித்த முதல் தேர்தல், அதுவும் இடைத்தேர்தலின் முடிவுகளை கொண்டு ஒரு கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது என்று முன்வைக்கப்படும் பார்வையும் அரசியல் களத்தில் கவனம் பெறுகிறது. 3 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்த ஜன் சுராஜ் கட்சி ஒரு தொகுதியில் டெபாசிட் பெற்றுள்ளதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர், பதிவான மொத்த வாக்குகளில் 10% வாக்குகளை ஜன் சுராஜ் கட்சி பெற்றிருப்பதாக கூறினார். பிரசாந்த் கிஷோர் நேரடி அரசியலில் நீடிப்பாரா? ஜன் சுராஜ் கட்சியின் அரசியல் எதிர்காலம் என்ன என்பதை அக்கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளும் அக்கட்சி போட்டியிடும் முதல் பொது தேர்தல் முடிவுகளே தீர்மானிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.